இருக்கீங்களா? இப்போ நம்ம வந்து எபிசோடு 5 பிரியாணி எபிசோட் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிரியாணி செய்ய தெரியாது, அதனால எங்கள் அக்காவை கூப்பிட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்கா ஹாய் காமி கேமராவுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சோறு ரெண்டுக்கிட்டு இருக்குது, இங்கே இது தாளிக்க வச்சுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சு ஃப்ரெண்ட்ஸ், இது பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மஞ்சள் தூள் மிளகாய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நான் போடுறேன் மிளகாத்தூள். போடு மிளகாத்தூள் போடும். ஓகே லைட்டாக இப்போ வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். பின்ன சாதம் வேறுதான் பண்ணுறதுல அந்த அப்படியே உப்பு போட்டாச்சு. எலுமிச்சை சாறு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போடலாம். இப்போ வந்து பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். போதும். இப்போ வந்து மீன் வைக்கிற போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு மீன் மேக்கர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நாங்கள் ஏற்கனவே மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. மீன் மேக்கர் போட்டுடலாம். ஓகே, மீன் மேக்கர் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு உள்ள ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எரியுது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா. தண்ணி ஊற்றணும். நெக்ஸ்ட்டு தண்ணி குடத்தில் தண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஊற்றிக்கிறேன். சாதம் வேகுதா? தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போதும். போதும். கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லூஸ் மாதிரி பண்ணாத, கரெக்ட் டேஸ்ட். தண்ணியில் என்னடா டேஸ்ட்டு? இப்போ பவுடர் போட்டுக்கலாம். இந்த பவுடர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி பவுட்ரு. இங்கே கொடு. எல்லாம் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொடு கரண்டி கொடு. கொஞ்ச நேரம் அதை வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வை. அதை கொடுத்துரு. அது வந்து ஃபஸ்ட்டில் போட்டது இது பண்ண. அதுதான் தண்ணி குடிச்சிட்டு இரு. இந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். போய் தண்ணி குடிச்சிட்டு மூடி வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கலக்குங்க. இது உப்புட்டாரு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அரிசி போட்டால் பிரியாணி கன்ஃபார்ம் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். அப்பா, தண்ணி ஒரு வயிறு ஃபுல்லாகவே குடிச்சிட்டேன். இந்த உட்காந்து பாரு, சாதம் வெந்து முடிய போது. ஆமாம், சாதத்தை அது வந்து ரொம்ப பயிர் இல்லாத மாதிரி இருக்கு. அதனால தூக்கி பிடிச்சிக்கிட்டோம். தூக்கி பிடிச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்குது. காட்டு, வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன். கொதிக்கிறதுனால தண்ணி சொந்ததில்லை. என்ன இது? தூக்கி பிடிச்சிக்கோ. ஒத்த கையால எடுக்க முடியா? அந்த கையால வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணணும். கொதிக்குது. அந்த சாதம் ரெடி ஆயிடுச்சுன்னா போட்டுடலாம் உள்ள. வெயிட் பண்ணி வைக்கிறேன். செமமாக வைக்கிறேன். சாதம் வெந்துருச்சா? வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். காட்ட மாட்டேன். எப்படி இருக்கு?
இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாதம் எப்படி வந்திருக்குன்னு. வெந்துருச்சா? வெந்துருச்சு. இது பாருங்க, கறி கொட்டிடுங்க. இதை வந்து கடைசியாக போடணும், அதனால் இதுக்குள்ள வச்சுக்கலாம். பாருங்க பாரு எப்படி பற்றிக்கிச்சுன்னு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஸ்மெல்லு வருது. பிரியாணி ரெடியாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். வெந்துருச்சு. இந்த அடுப்பை அணைச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டுக்கிறேன். சரி அணைச்சிரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது செய்யுமா ஃப்ரெண்ட்ஸ், மீன் மேக்கர் குருமா? வேணா கமெண்ட் பண்ண சொல்லு. வேணா கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா அடுத்த எபிசோட் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரியாணியை தம் போட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு புதினா கலந்துட்டேன். போட்டுறியா? போட்டாச்சு. இப்போ தம்மு போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வாட்டர் பாட்டில் எங்களுக்கா ஏறுவாங்க. இப்போ வாட்டர் பாட்டிலில் தண்ணி இல்லை. இந்த டப்பா போதுமா? இது போதும். நல்லா வெயிட்டாக இருக்கு. இது வெயிட்டாக இருக்கு. அதான் மூடி வைக்க போகிறோம். சொல்லு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடி தம் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 10 மினிட்ஸில் அது வந்து தம்மு எடுத்தோம்னா ஒழுங்கான பிரியாணி கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கட்டும். இல்லை வெயிட்டு நல்லா இருக்கும். வெயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாரு, நான் தண்ணி குடிச்சிக்கிறேன். எப்படி உரிவாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன அடிக்கிறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம். புதினா போய் பறிச்சிட்டு வா. புதினா பறிச்சிட்டு வர சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்கா புதினா வாங்கிட்டு வர சொன்னால் எங்கள் அம்மாட்ட போய் கேட்டால் பக்கனோடு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க. ஐயோ, கொத்தமல்லி புதினான்றேன், புதினாவை கொத்தமல்லின்றேன். புரியல. புகை வருது. எப்படி புகை வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்புலேருந்து வருதா இல்லை பிரியாணிலேருந்து வருதானே சொல்லி தெரியல ஃப்ரெண்ட்ஸ். புகை வந்து அடுப்பில் தான் வரும், வாசனை தான் பிரியாணிலேருந்து வரும். என்ன சாப்பிடுறாங்க? அது வந்து ஆவி தான் வரும் பிரியாணிலேருந்து, புகை வராது. நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து ரசம் செய்கிறது எப்படின்னு சொல்லி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். மாவு இருக்கா? எதுக்கு மாவா? இந்த பிரியாணிக்கு உண்டான தடவிட்டா ஈஸியாக தேய்ச்சி எடுத்துடணும். மாவா? மாவு அரைச்சி இது ஈஸியாக தேய்க்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னே புரியலை. வாங்க அரைப்போம். நம்ம சின்னதாக கிழிச்சு கட் பண்ணி வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு போய் கழுவிட்டா, எந்திரிச்சு போய் கழுவிட்டா போ. போய் ஆட்டுக்கல். செம்ம ஸ்மெல்லு, சரியாக ஸ்மெல்லு வருது ஃப்ரெண்ட்ஸ். என்ன இந்த கல்லி எடுத்துட்டு போய்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட்டு திரும்பி போய் அடி வாங்குறதுக்கு வேலை வருது ஃப்ரெண்ட்ஸ். ஏவா பாரு, கொதிக்கிது பாரு. கொதிக்குதா? நல்லா கொதிக்குதா? நீ கழுவிட்டு வாசிக்கணுமா? நடுக்க உள்ள தள்ளிட்டே இருக்கிறதாவே இருக்கு. கழுவிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்குது, சூப்பராக கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். போன செகண்ட் எபிசோடில் வந்து எப்படி மாவரிக்கணும்னு சொல்லி தந்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கிழிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லு. கிழிச்சிட்டேன், இடத்தையும் நாஸ்தி பண்ணிட்டேன்னு சொல்லு. நான் தான் நாஸ்தி பண்ணுற ஒரே ஆளுங்கம்மா. இப்போ தண்ணியாக இருக்குது. இதில் அரைச்சினா காரம் தான் ஆகும். ஒழுங்கா தேய்க்க தெரியுதா? தேய்க்க முடியலக்கா. போட்டுக்கலாம். இது பாருங்க, அந்த ஊற வச்ச அரிசினா அது மிஞ்சி போனது எந்த உங்களுக்கு தான் அரைக்க. சரியான சரி. நல்லா கொதிக்குது.
நல்லா ஆட்டுமா ஆட்டு. மூடி வைக்கலாம். மூடி வச்சாச்சு. ஒரு டப்பா தாங்க. இந்த டப்பாவில் ஊற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டியாச்சு. அங்கே பார்த்து ஆட்டணும், இங்கே பார்க்கக்கூடாது. இதில் லைட்டாக எடுத்து பூசணும் பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டியாச்சு. இங்கே பாருங்க, வெறும் 5 நிமிஷம் கூட ஆகல. சரியா? ஐயோ அடி வாங்க போற. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த மாவு மாரி வந்துருச்சு. தோசை மாவு மாரியே தெரியும். தோசை மாவு இருக்கா? தோசை மாவு தான் வரும். ஐயோ மீண்டும் மீண்டுமா? அப்பா இப்பயே கண்ணு கட்டுதே. நீ பண்ற வேலைக்கு இப்பவே கண்ணு கட்டுதா? ஆமா, நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 கரண்டி போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரைக்க முடியாது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்கா தேய்ச்சிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே அரைச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபஸ்ட்டே நம்ம தேய்ச்சிருக்கோம். ஆமாம், மறந்துட்டோம். வேறு பிச்சுக்கிட்டு வருது, நிற்கவே மாட்டேங்குது அடுப்பு. அப்போதான் கறியெல்லாம் ஒட்டிக்கிட்டு வந்துடும் இந்த மாவோடையே. ஓகே, வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உச்சா வருது, போயிட்டு இருந்தேன். எங்கள் அக்கா அப்படிதான் பார்ப்பா. நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெஸ்ட்ரூம் போயிட்டு வந்துட்டேன். நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணலாம். குழையிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஆஃப் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா அது குழையிற மாதிரி இருக்கான். ஏன்னா கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றிட்டாங்க. நான் ஊற்றல ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அக்கா தான் ஊற்றிட்டு என்ன பண்ணி போடுறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ தானே சொன்ன தண்ணி ஊற்றுன்னு. நான் சொல்லவே இல்லை. தட்டை கொடு. இந்த புதினா போட்டு இறக்கிடுவோமா? புதினா கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். புதினா எங்க? உனக்கு இது வேணுமா? அது என்னது? மீல் மேக்கர் 65. வேணும்க்கா. நெக்ஸ்ட் வீடியோவில் செஞ்சு தரோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரியாணி செஞ்சுருக்கோம்ல, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் வீடியோ போட்டு அப்லோட் பண்ணி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 65 போட்டு. இப்போ எங்கக்கா புதினா? இந்த இருக்கு, நான் வச்சுருக்கேன், நான் போடுறேன். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வண்டர்ஃபுல்லான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இந்தா, இது கொஞ்சம் லைட்டாக குழஞ்சிருக்கு. பரவாயில்லையா? பரவாயில்லக்கா. ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. விட்டு கலக்கி தரேன். ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வாசனை வருது. வாசனை சரியாக வருது. இந்த தட்டுடு. ஐ சாப்பாடு கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோல இந்த பிரியாணியோட சிக்கன் 65 போட்டு காமிக்கணும். இங்க பாருங்க சாப்பாடு. நேற்று மாரி கொட்டிடாத. அது போட்டு காட்டி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு அழகா இருக்கு பாருங்க. சாப்பிட்றதுக்கு சுவையோ சுவை. வண்டர்ஃபுல்லான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாய் பாய். இப்போ வந்து எங்கள் அக்கா வந்து இதை நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறதுக்காக வந்துட்டோம். பாய் பாய் ஃப்ரெண்ட். பாய் பாய். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.